ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு ஒரு ஃபுட் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம vlog-அ கண்டினியூ பண்ணலாம். இந்த vlog போன vlog-ஓட கண்டினியூஷன் vlog தான். போன vlog பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் இல்லைனா எண்டு கார்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். மதுரை டு தென்காசி ட்ரெயின் தான் வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஒரு 10:50க்குலாம் வந்து தென்காசியில் ஷார்ப்பாக ரீச் ஆகிடுச்சு. இறங்குனது பார்த்திங்கன்னா குழந்தைங்க யாருமே வந்துட்டு சரியாக சாப்பிடலையா. ஸோ அம்மா வந்துட்டு மறுபடியும் சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க. தம்பியும் வந்துட்டு ட்ரெயினில் சாப்பிடலை. ஸோ அவனுக்காக தான் வந்துட்டு மறுபடியும் ஜங்ஷன்லேயே உட்காந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலான்றதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து பிரேக் விட்டுருந்தோம். ட்ரெயினை விட்டு இறங்குனதும் ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. தம்பி வந்துட்டு தூங்கவே இல்லை. ட்ரெயினில் ஒரு 1 hour கிட்ட மட்டும்தான் தூங்கியிருப்பான். அப்புறம் வந்து விளாண்டுட்டே இருந்தனால சரியாக வந்து அவனுக்கு சாப்பாடும் எடுக்கலை. அடிக்கிற வெயிலில் வந்து சுத்தமாக வந்து தம்பி சாப்பிடவே இல்லை. புளி சாதம் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இட்லியோட எல்லாருமே புளி சாதம் தான் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் வந்துட்டு வீட்டில் பாக்ஸ் நிறைய வச்சுருந்தேன். சில்வர் பாக்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் இருக்கட்டும். அம்மா வந்து கொண்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எடுத்துகிட்டு வர மறந்தனால பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு பக்கெட்டில் மட்டும் அப்படியே போட்டாச்சு. இது பிரியாணி கொடுத்த வாளி தான். ஸோ அதிலே வந்து நம்ம வந்து புளியோதரை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்றதுக்காக அதில் வந்து போட்டுட்டோம். குழந்தைங்களுக்கும் தம்பிக்கு மட்டும்தான் சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு கேட்டாங்க. நாங்கள் அப்போ தான் வந்து பஸ்ஸில் இட்லி சாப்பிட்டோமா. ஸோ வந்து எடுக்கலை. டீ குடிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். உடனே எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அடிக்கிற வெயிலில் டீயா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் டீ குடிக்காமல் மட்டும் இருக்கவே முடியாது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஜூஸ் அவ்வளோ வந்து லைக் பண்ண மாட்டேன். டீ 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 இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்போலாம் டீ வாங்கி தருவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து கிளம்பி போயிட்டேன். அப்போ வந்து கார் தான் போடுவோன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து கார்லாம் வேண்டாம், நம்ம பஸ்ஸில் போகலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பஸ்ஸில் தான் போகணுன்றதுக்காக எல்லாரையும் நடக்க விட்டாச்சு. பாருங்கண்ணே, எல்லாரும் ஆளுக்கு 2-3 கட்டை போய் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியான காமெடி. இந்த ஃபேமிலியாக போகிறப்ப தான் வந்து காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக்கில் போயிட்டீங்க அப்படின்னா அத்தை பொண்ணு அத்தைங்க எல்லாருமே வந்துட்டு வருவாங்க. ஃபுல்லாக வந்து வேன் பிடிச்சி தான் வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்பா கோயிலுக்கு வந்து எப்போயுமே அப்பாவாக இருக்கட்டும் சித்தப்பாவாக இருக்கட்டும் ஃபுல்லாக வேன் பிடிச்சி இங்கேருந்து அத்தை வந்து அருப்புக்கோட்டையில் இருப்பாங்க. அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து பாவநாசம் டு அம்பாசமுத்திரம் இப்படி தான் வந்துட்டு எங்களோட ரொட்டீன் வந்து இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த வேனுக்குள்ளே. செம்ம ஜாலி. ஆட்டம் பாட்டம். அப்புறம் ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணிப்போம் ஃபுட் எல்லாத்தையுமே. அப்புறம் ஹோட்டல் அன்னிப்பாட்டி சாப்பிட்றது ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கும். அந்த லைஃப்லாம் வந்துட்டு திரும்பி வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஆளாளுக்கு ஒரு முறையில் கல்யாணம் முடிஞ்சு கொடுத்துட்டாங்களா. ஸோ வந்து யாரும் வந்து வர்றதுக்கான டைம் வந்து கிடைக்கல. எல்லோரும் வந்து கை குழந்தைய வச்சுருக்காங்க. பாதி பேர் வேலைக்கு போகிறாங்க அத்தை பொண்ணுங்க. ஸோ வந்து வர்றதுக்கான டைம் வந்து கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் மட்டும் வந்தோம். சரி பஸ்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காரக்குள்ளே ஒரே கலாட்டா. இடமே கிடைக்கல. டிரைவர் சீட்டு பக்கத்தில் தான் வந்துட்டு உட்காந்துருந்தேன். சரி அங்கனக்குள்ளே கொண்டு போன பேக்லாம் வச்சிடலாமேன்றதுக்காக ஜன்னல் வழியாகவே பேக் எல்லாமே வாங்கிட்டேன். ஏன்னா வந்து அவங்க எடுக்கணும், வண்டி பின்னாடி நிற்குது, ஆளுங்க வந்து ஏறிட்டே இருக்காங்க. எனக்கு வேறு வழி தெரில. நான் உள்ளே போயிட்டு எல்லா பேக்கையும் ஜன்னல் வழியாக தான் வாங்கினேன். அப்பா வந்து சரியான காமெடி பண்ணிவிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு கூட்டத்தில் பார்க்கக்கூடாது. இந்தான்னு அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி போயிட்டு பாபநாசத்தில் போய் நின்றாச்சு. அங்கே தான் வந்து எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே மலைக்கு ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். இந்த சீசன் வருமா என்னன்னு தெரில. ஏன்னா பொங்கல் உத்திரம் வந்து கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து குளிச்சுட்டு தான் வந்துட்டு போவாங்க. அது ஒரு ரீசன். தென் வந்துட்டு இந்த அடிக்கிற வைக்கைக்கு பாதி பேர் இல்லை, 3/4 பேர் அங்கே தான் கிடப்பாங்க எப்போ பார்த்தாலும். அதெல்லாம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். அங்கே போய் நின்றாங்கன்னா ஃபுல் க்ரௌடு. எங்களால் சுத்தமாக வந்துட்டு போகவே முடியாதுன்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே கிளம்பி வந்தாச்சு. எங்க அப்பாவை பாருங்க எப்படி வர நந்துட்டோம் வர முடியாது. மூஞ்சி பாருங்க நிலைமையா போனா விரட்டி விட்டாங்க. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அப்படி தான் வந்துட்டு அப்பாவோட டோன் வந்து இருந்தது. போன இடத்துல செம்ம க்ரௌடு, குளிக்கவே முடியாது. ஆனால் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. போகணுன்னா போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டிங்கன்னு அவ்வளோ தூரம் ஏறி போக முடியாதுன்றனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு 6 மணி இருக்குது அப்படின்னாங்க. சரி அங்கே போய் வந்து குளிக்கலாம். குளமா இது என்ன, இது பேர் என்னன்னு தெரில, தெப்பமா குளமா ஆறான்னு தெரில. ஆனால் ஒரு இடம் சூப்பராக இருந்தது. அங்கே போயிட்டோம். எப்படியே குளிச்சு ஆகணுன்ற அந்த வெயிலில்.
வேர்த்து கொட்டிடுச்சு எல்லாத்துக்கும், நடக்க முடியல, கிறுகிறுன்னு வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். இப்போ இந்த தண்ணியை பார்க்கவும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசிரே எனக்கெல்லாம் வந்துச்சு. தம்பியை தூக்கி அப்பா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே இறங்கிட்டோம். பார்த்தா என்னோட தம்பி இருக்கான் பாருங்க, அவன் யஷ்வந்தை தூக்கிட்டு உள்ளே இறங்கிட்டான். அந்த பையன் கத்துறான் கதறான், ஒன்றுமே பண்ண முடியல. சரி குழந்தைங்கள வந்து குளிக்க வைக்கலாமேன்றதுக்காக தான் உள்ளே இறக்கணும். அங்கே பாருங்களேன், காலெல்லாம் நல்லா தூக்கி வச்சுட்டு ஒரே அடம், அழுக அழுக சரியான அழுகு. இப்படி அழுதுவேன். ஒரு 2-3 கிளிப்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆட் பண்ணுறேன். எப்படி உட்காந்து குளிக்கிறான்னு மட்டும் பாருங்களே. வளவலன்னு பேசிகிட்டே இருந்தால் நல்லாவும் இருக்கும். குளிக்கிற ஃபீலை வந்து நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த சம்மரில் நீங்கள் பாவனாசை போகணுன்னு நினைக்கிறீங்க, பட் போயிட்டீங்க. அங்கே போயிட்டு குளிக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு 6 மணி இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு கூட்டமே இங்கே தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா பொழுதுக்கும் தண்ணிக்குள்ளே நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கழுத்தளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கும். ரொம்பலாம் வந்துட்டு ஆழம்லாம் இருக்காது. மீன்கள் வந்து கடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காலை. பட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வைப் பண்ணுறதுக்கு சரியான பிளேஸு. குழந்தைங்க எல்லாத்தையுமே நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போய் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக சம்மர் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த ஒன்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். பாப்பா வந்துட்டு தண்ணியை பார்த்ததும் வேகமாக போனால் போய் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கழுத்தளவுக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, டம்ப் பண்ணிட்டா உள்ளக்க. அவள் தண்ணி ஃபுல்லாக வந்து வாய்க்குள்ளே போகும்போது வந்துட்டு பயம் வந்துடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தண்ணியில் விளாடவே மாட்டேன்னு ரொம்ப அழுதுட்டு வெளியில் வந்துட்டா. தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து தூக்கி தூக்கி உள்ளக்கே போட்டானுங்க. திருப்பி அழுதுட்டு வெளியில் வந்துட்டா. எனக்கு செம்ம காமெடி, 2 சிரிச்சிட்டே தான் இருந்தேன். ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours வந்து உள்ளே குளிச்சுருந்துருப்போம். சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணிலே தெரிஞ்சிச்சு. ஹீட்டு ஃபுல்லாக இறங்கிருச்சு. தலைவரை பார்த்தீங்களா எப்படி உட்காந்து என்ஜாய் பண்ணுறான்னு. குளிக்கவே மாட்டேன்னு அழுதான் இல்லையா. அம்மா வந்து நீங்கள் குளிங்க, நான் முன்னாடி அந்த பாறை மேலே வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் அப்படியே போய் உட்காந்துட்டா. அதுவும் பயந்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிடுச்சுல. 2 பேரும் உட்காந்து அங்கனக்குள்ளே தான் குளிச்சாங்க. பார்த்தீங்கன்னா தம்பி ஃபுல் என்ஜாய் பண்ணான். நல்லா தண்ணியை பக்கம் விளாண்டுட்டு இருந்தான். ஆக்சுவலி வந்துட்டு வீட்டில் பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தான் வச்சு விளாட்டு காட்டிகிட்டு இருப்பேன் அப்பப்போ. அந்த நினப்பிலே வந்துட்டு தண்ணி நிறையா இருக்கவும் உட்காந்து வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங்கில் அந்த பசங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு உள்ளே குதிக்கவும் ரொம்ப பயம் வந்துடுச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு பிக்கப் ஆகிட்டு நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணான். கிட்டத்தட்ட இவனுமே வந்துட்டு ஒரு 1.5 hours உள்ளே தான் கிடந்தான். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அம்மாவுக்கு தான் வந்துட்டு வீட்டுக்கு போனது ஃபீவர் ஆகிடுச்சு, சேரலை. ஏன்னா ஒன்று குளிச்சா ஃபுல்லாக குளிச்சிடணும். பாதியில் குளிச்சுட்டு பாதியில் சும்மா அப்படி தலை தொட்டாமல் உட்காந்துருந்தோம்னாலே அதுவே வந்துட்டு ரொம்ப இதாகிடும். அப்புறம் நல்லா வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த சைடு எய்த்தாப்பில் பஸ்ஸு கார் எல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க. அங்கே வந்து ஸ்பேஸ் வந்து நிறையா இருந்துச்சு. சரி அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாருமா சேர்ந்து கிளம்பி அங்கே போயிட்டோம். போனோன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கு புளி சாதம், புளிக்கூட்டு, அப்புறம் அத்தை வந்து தயிர் சாதம், உருளைக்கிழங்கு எல்லாம் கொடுத்து விட்டுதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி சூப்பராக வந்துட்டு ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.
குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் செம்ம பசி எடுத்துச்சு. நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அகெயின் வந்துட்டு இப்போ இங்கேருந்து கோயிலுக்கு தான் போகணும். பாபநாசத்துலேருந்து அம்பாசமுத்திரம் வந்து தான் கோவில். ஸோ பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் டீ ஷாப்பில் போயிட்டு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பெருசாக கடைகள் எதுவும் இருக்காது. இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. போன டைம்லாம் பார்த்திங்கன்னா கடை எதுவுமே இல்லை. டீ கொடுப்பாங்க, ஒரு கப்பில் தான் இருக்கும். அதுவே 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நடு காட்டுக்குள்ளே இருக்குல்ல கோயில், அதனால் ரேட்டு அதிகமாக இருக்கும். சரி டீ மட்டும் நம்ம குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நாங்கள் கொண்டு போன ட்ரெஸ் எதுவுமே நாங்கள் அடுத்து வேர் பண்ணவே இல்லை. அப்படி குளித்தோம் இல்லையா, குளிச்சுட்டு அப்படி நடக்கிறப்பவே பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரெஸ்ஸு காஞ்சிருச்சு. மாற்றுறதுக்கு கோயிலில் போயிட்டு மாற்றலான்னு பார்த்தோம். அங்கேயும் இடமே இல்லை. ரூம்ஸ் பார்த்தோம், அதுவும் அவைலபிளாக இல்லை. வேறு வழியே இல்லை. சரி இப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் போல் அப்படின்னு ட்ரெஸ்ஸு வேறு நல்லா காஞ்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு. அதுக்கும் அப்படியே அந்த சுடிதாரோடையே இருந்தாச்சு. 2 ட்ரெஸ்ஸு கொண்டு போனோம். 2 ட்ரெஸ்ஸுமே பேக்கில் தான் இருந்துச்சு. பேக்கை தூக்கிட்டு போனதான் ஒரு செம்ம கடைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆளாளுக்கு எல்லோரும் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பாப்பாங்க மட்டும் மாற்றிட்டாங்க. தம்பிக்கு மாற்றி விட்டுட்டேன். நாங்களாம் யாருமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. பாய்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. நானும் சித்தி அம்மா எல்லாருமே நாங்கள் அப்படியே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடய தான் ரிட்டனும் வந்துட்டோம். இப்படி தெரிஞ்சிருந்தால் நம்ம வீட்டிலேயே புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு மைண்ட் செட்டே போச்சு. ஃபைனலி கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம போன வேலை என்னது, பொங்கல் வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் எடுத்து வச்சாச்சு. அப்போ போனது உட்காரவே மாட்டாங்க. முதல்ல பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றணும், அதுதான் முக்கியமாக இருப்பாங்க. உட்காரவே விட மாட்டாங்க. அசந்து உட்காருவோன்னு பார்த்தாலும் நீங்கள் பொங்கலை வச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில் போயாச்சு. போய் பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இவங்க தானே பொங்கல் வைக்கிறாங்க, நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி கடைக்கு போயிருந்தோம். இந்த சைடு நிறைய கடைகள் இந்த டைம் போட்டிருந்தாங்க. நான் போயிட்டு இந்த காலிஃப்ளவர், அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, முறுக்கு, சீடையெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. காய்க்கெல்லாம் 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் தம்பி மொட்டை போட்டுறதா வேண்டியிருந்தான். ஸோ தம்பி மொட்டை போட்டாச்சு, பொங்கலும் வச்சாச்சு. 12 மணிக்கு உச்சி பூசை வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சாமி ஆடுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்கவே. வருஷத்துக்கு ஒரு தடவை இனிமேல் போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போகவே இல்லை. இந்த வருஷம் தான் போயிருந்தோம். அப்போ எப்பயுமே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தொடர்ந்து போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் தம்பியை கன்சீவாக இருந்தனால அப்புறம் தம்பி குட்டி பையன் அதனால போகலை. இனிமேல் வருஷம் போயிடலான் இருக்கேன். சூப்பராக இருக்கும் நைட்டு ஃபங்க்ஷனு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாத்தையுமே உண்டியலில் போட்டு அகெயின் வெளியே வந்தாச்சு. எப்படி இருக்கு? அப்புறம் ஒரு 2:30 3 o'clock போல் படப்பு சோறு கொடுப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். வெஜ்ஜு தான். படப்பு சோறுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கணும். ஷார்ப்பாக 4:30க்கெலாம் அப்போ உசிப்பி விட்டாங்க. ஏன்னா 6 o'clock ட்ரெயின் இல்லையா. இப்போ கிளம்பி நம்ம ஜங்ஷன் போனால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக கிளம்பி அகெயின் ஜங்ஷன் போயிட்டோம். இந்த ஒரு நாள் சூப்பராக போச்சு. இப்படி தான் நல்லா என்ஜாய் பண்ணோம். இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நியூவாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
உங்கள் லவ் சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலில் நிறைய விளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். இந்த விளாக் இதோட முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.